போட்டித் தேர்வுக்காக சிறந்த முறையில் தயாராகி கொண்டிருக்கும் அனைத்து மாணவ மாணவியர்கள் அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து எங்களுடைய எஸ்ஆர்எம் யூடியூப் சேனலை பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நாங்கள் போடக்கூடிய ஆடியோக்கள் அனைத்தும் தொடர்ச்சியாக வரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது போன ஒரு ஆடியோ கொடுத்துருந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா சாகித்ய அகாடமி விருதுகள் பற்றிய வினாவிடைகள் மொத்தமாக தொகுத்து கொடுத்துருந்தேன். அதில் ஒரு கொஷின் கேட்டிருந்தேன். ஸோ நிறைய நண்பர்கள் அழகாக பதிலளிச்சிருந்தீங்க. பதிலளித்த அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அதாவது அதற்கேற்ற விடைகளை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதாவது 2025ஆம் ஆண்டிற்கான சாகித்ய அகாடமி விருதானது யாருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். ஸோ தமிழ்ச்செல்வன் அவர்களுக்கு தமிழ் சிறுகதையின் தடங்கள் அப்படின்ற நூலுக்காக இந்த விருது அவருக்கு வழங்கப்பட்டது. சரிங்களா? அதற்கு சரியான பதில் இதுதான். ஸோ கமெண்ட்ஸில் சொன்ன அனைவருக்கும் நன்றி, வாழ்த்துக்களை எங்களுடைய எஸ்ஆர்எம் யூடியூப் சேனலின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த யூடியூப் சேனலை பார்க்குற உங்களுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பு என்னென்னா, எல்லா விதமான போட்டித் தேர்வுக்கும் நீங்கள் தயாராகுவதற்கு ஒரு அரிய வாய்ப்பாகவும் இருக்கும். ஏன்னா சயின்ஸாக இருக்கட்டும், சமூக அறிவியலாக இருக்கட்டும், இல்லை தமிழாக இருக்கட்டும், இல்லை பொது அறிவாக இருக்கட்டும், இல்லை நடப்பு நிகழ்வாக இருக்கட்டும், இப்படி அடுத்தடுத்த ஆடியோக்களை நம்ம தொடர்ச்சியாக கொடுக்குறோம். ஸோ நண்பர்களாகிய நீங்கள் அதை தொடர்ச்சியாக பாருங்கள். பார்த்துட்டு நீங்கள் ஒரு லைக் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் போகிற லைக் தான் என்னை இன்னும் மேன்மேலும் வளர்வதற்கும் அடுத்தடுத்த வினாக்களை உங்களுக்கு தயார் செய்து கொடுப்பதற்கும் ஒரு வாய்ப்பாகவும் இருக்கும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நடப்பு நிகழ்வுலேருந்து ஒரு 25 கொஷின் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப முக்கியமாக இருக்கும். அதனால் கவனமாக பார்த்து நல்லா படிங்க, தொடர்ச்சியாக படிங்க. உங்களுடைய முயற்சியை என்றைக்குமே எந்த சூழ்நிலையில் நீங்கள் கைவிடாதிருங்கள். ஏன்னா நமக்கு குடும்பங்கள், பல காரியங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பல நோக்கத்தில் இன்றைக்கி சமுதாயத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் நம்ம புறந்தள்ளி வச்சுட்டு வெற்றி ஒன்று பெற வேண்டும் என்று சொன்னால் இலக்கை மட்டுமே நீங்கள் தீர்மானித்து கொள்ளுங்கள். நிச்சயமான முறையில் வருகின்ற தேர்வில் உங்களால் வெற்றி பெற முடியும் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வாங்க நண்பர்களே, இன்றைக்கு ஆடியோக்குள்ளே போகலாம். கேள்வி எண் 1. தமிழ்நாட்டின் முதல் பெண் தலைமை தேர்தல் அதிகாரி யார்? விடை அர்ச்சனா பட்நாயக். தமிழ்நாட்டின் முதல் பெண் தேர்தல் அதிகாரி யார்? விடை பார்த்தீங்கன்னா அர்ச்சனா பட்நாயக் விடை. சரிங்களா? அந்த கொஷின்லாம் கேட்டிருக்காங்க, அதனால் கவனமாக பார்த்துக்குங்க. ஓகே, அடுத்த வினாவை பார்க்கலாம். கொஷின் நம்பர் 2. 16 வயதிற்குட்பட்டவர்கள் சமூக வலைதளங்களை பயன்படுத்த தடை விதித்த மாநிலம் எது? விடை பார்த்தீங்கன்னா கர்நாடகா. நல்லா பாருங்கள். 16 வயதிற்குட்பட்ட சிறார்கள் சமூக வலைதளங்களை பயன்படுத்த தடை விதித்த மாநிலம் எது? விடை பார்த்தீங்கன்னா கர்நாடகா. கேள்வி எண் 3. தற்போது சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக பணியாற்றி வரும் சுஷ்ருத் அரவிந்த் தர்மதிகாரி என்பவர் உயர்நீதிமன்றத்தின் எத்தனையாவது தலைமை நீதிபதியாக தேர்வு செய்யப்பட்டார்? விடை பார்த்தீங்கன்னா 55வது தலைமை நீதிபதி. இவர் பார்த்தீங்கன்னா சத்தீஸ்கர் மாநிலத்தைச் சேர்ந்தவர். நல்லா பார்த்துக்குங்க. தற்போது சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக பணியாற்றும் சுஷ்ருத் அரவிந்த் தர்மதிகாரி என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தின் எத்தனையாவது தலைமை நீதிபதியாக தேர்வு செய்யப்பட்டார்? விடை பார்த்தீங்கன்னா 55வது தலைமை நீதிபதி. இவர் பார்த்தீங்கன்னா சத்தீஸ்கர் மாநிலத்தை சேர்ந்தவர். சரிங்களா? அடுத்த வினாவை பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 4. சமீபத்தில் யாருடைய பெயரில் இன்ஸ்டாகிராம் தொடங்கப்பட்டது? விடை பாரதியார். சமீபத்தில் யாருடைய பெயரில் இன்ஸ்டாகிராம் தொடங்கப்பட்டது? விடை பாரதியார். கேள்வி எண் 5. தமிழகத்தில்
50 கோடியில் ஜவுளி பூங்கா அமையவுள்ள மாவட்டம் எது? விடை திருவாரூர். தமிழகத்தில் 50 கோடியில் ஜவுளி பூங்கா அமையவுள்ள மாவட்டம் எது? விடை திருவாரூர். கேள்வி எண் 6. சமீபத்தில் தமிழகத்தின் ஆளுநராக பொறுப்பேற்றுள்ள ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் என்பவர் தமிழகத்தின் எத்தனையாவது ஆளுநராக பொறுப்பேற்றுள்ளார்? விடை 27. சமீபத்தில் தமிழகத்தின் ஆளுநராக பொறுப்பேற்றுள்ள ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் என்பவர் தமிழகத்தின் எத்தனையாவது ஆளுநராக பொறுப்பேற்றுள்ளார்? விடை பார்த்தீங்கன்னா 27வது ஆளுநர். இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா யார் ஆளுநராக இருந்தாங்கன்னா RN ரவி 26வது ஆளுநராக இருந்தார். அவர் பார்த்தீங்கன்னா இப்போ மேற்கு வங்காளத்துக்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். சரிங்களா? ஓகே, அடுத்த வினா பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 7. 2025ஆம் ஆண்டில் நடைபெற்ற UPSC தேர்வில் தமிழகத்தில் வெற்றி பெற்ற ராஜேஸ்வரி என்பவர் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவர்? விடை பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டம். 2025ஆம் ஆண்டில் நடைபெற்ற UPSC தேர்வில் உலக அளவில் 2ஆம் இடம் பிடித்த தமிழகத்தைச் சேர்ந்த ராஜேஸ்வரி என்பவர் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவர்? விடை பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டத்தை சேர்ந்தவர். கொஸ்டின் நம்பர் 8. உலக அளவில் 16 வயதிற்கு உட்பட்ட சிறார்கள் சமூக வலைதளங்களை பயன்படுத்த தடை விதித்த முதல் நாடு எது? விடை ஆஸ்திரேலியா. நல்லா கவனமாக பாருங்கள். உலக அளவில் 16 வயதிற்கு உட்பட்ட சிறார்கள் சமூக வலைதளங்களை பயன்படுத்த தடை விதித்த முதல் நாடு எது? விடை பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா. கொஸ்டின் நம்பர் 9. தேசிய பெண்கள் தினம் எந்த நாள் கடைபிடிக்கப்படுகிறது? விடை பிப்ரவரி 13. யாருடைய பிறந்தநாள்னு பார்த்தீங்கன்னா சரோஜினி நாயுடு அவர்களுடைய பிறந்தநாளை தான் தேசிய பெண்கள் தினமாக கடைபிடிக்கிறாங்க. நல்லா பாருங்கள். தேசிய பெண்கள் தினம் எந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது? விடை பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 13. இது பார்த்தீங்கன்னா யாருடைய பிறந்தநாளில் இதை கடைபிடிக்கிறாங்க அப்படின்னா சரோஜினி நாயுடு அவர்களின் பிறந்த தினத்தை தான் இந்த தேசிய பெண்கள் தினமாக கொண்டாடி வர்றாங்க. சரிங்களா? ஓகே, கொஸ்டின் நம்பர் 10. T20 உலகக்கோப்பையை எந்த ஆண்டு இந்தியா சாம்பியன் பட்டம் பெறாத ஆண்டு? ஸோ இவங்க 3 ஆண்டு கொடுத்துருப்பாங்க, அதில் பெற்றிருப்பாங்க, ஒரே ஒரு ஆண்டு மட்டும் பெறாமல் இருப்பாங்க. விடை பார்த்திங்கன்னா 2011. ஸோ அவங்க எந்தெந்த வருஷம் இந்த T20 வெற்றி பெற்றிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2007, 2024, 2026 இந்த 3 முறை இந்தியா T20 உலகக்கோப்பையில் வெற்றி பெற்றுள்ளது. சரிங்களா? அப்போ எது பொருந்தாதுன்னு கேட்டிருந்தீங்கன்னா இதை கவனமாக பாருங்கள். சரிங்களா? ஓகே, அடுத்த வினாவை பார்க்கலாம். கேள்வி எண் 11. லோக்சபாவின் சபாநாயகர் மீது இதுவரை எத்தனை முறை நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரப்பட்டது? விடை பார்த்தீங்கன்னா 4 முறை. எந்தெந்த வருஷம் கவனமாக பாருங்கள். 1954, 1987, 1966, 2026. நல்லா கவனமாக பார்த்துக்குங்க. லோக்சபாவின் சபாநாயகர் மீது இதுவரை எத்தனை முறை நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரப்பட்டது? விடை பார்த்தீங்கன்னா 4 முறை.
1954, 1927, 1966, 2026. ஸோ இந்த வருடங்களை ஞாபகம் வச்சுக்கோங்க. சப்போஸ் கொஷினில் கேட்கும்போது இந்த வருடங்களை கொடுத்துட்டு இதில் ஏதாவது ஒரு வருடம் மட்டும் கொடுக்காம மாற்றி கேட்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் கவனமாக எந்த கொஷின் கேட்டாலும் ரொம்ப எளிமையாக பதிலளிக்கக்கூடிய வகையில் நீங்கள் கற்றுக்கொள்ளுங்க. ஓகே, கொஷின் நம்பர் 12. பிரகதி, விகாஸ் போன்ற சின்னங்கள் எந்த அமைப்புடன் தொடர்புடையது? விடை பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை. பிரகதி, விகாஸ் போன்ற சின்னங்கள் எந்த அமைப்புடன் தொடர்புடையது? விடை பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை கணக்கெடுப்பு பற்றி தான் இந்த அமைப்புடன் இந்த தொடர்புடையது. இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு பார்த்தீங்க அப்படின்னா 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கணக்கெடுக்கிறாங்க. அதே மாதிரி இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்தப்படுது. இந்த உலக மக்கள் தொகை தினம் எப்போ கடைபிடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 11. சரிங்களா? கூடுதல் தகவல் பார்த்துக்குங்க. அடுத்த வினாவை பார்க்கலாம். கொஷின் நம்பர் 13. முதலாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு எந்த ஆண்டு நடத்தப்பட்டது? விடை பார்த்தீங்கன்னா 1872. ஸோ இந்த கொஷின்லாம் குரூப் 1 லெவல்லே கேட்டிருக்காங்க. ரொம்ப கவனமாக பார்த்துக்குங்க. முதலாக இந்தியாவில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எந்த ஆண்டில் நடத்தப்பட்டது? விடை பார்த்தீங்கன்னா 1872. ஓகேங்களா? அடுத்த கொஷினுக்கு போனால் கொஷின் நம்பர் 14. தமிழ்நாடு தகவல் ஆணையத்தின் புதிய தலைவராக தேர்வு செய்யப்பட்டவர் யார்? விடை பார்த்தீங்கன்னா அதுஷ்ய மிஸ்ரா, அபய்குமார் சிங், 2 பேருமே. சரிங்களா? தமிழ்நாடு தகவல் ஆணையத்தின் புதிய தலைவராக தேர்வு செய்யப்பட்டவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. விடை பார்த்தீங்கன்னா அதுல்ய மிஸ்ரா, அபய்குமார் சிங், 2 பேருமே இப்போ சமீபத்தில் தேர்வு செய்யப்பட்டது. சரிங்களா? இந்த தமிழ்நாடு தகவலானது 2005ஆம் ஆண்டு தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழே இது கொண்டு வரப்பட்டிருக்கு. சரிங்களா? ஓகே, அடுத்த வினாவை பார்க்கலாம். கொஷின் நம்பர் 15. தமிழக சட்டசபையில் 234 சட்டமன்ற உறுப்பினர்களில் சரியானது எது? விடை பார்த்தீங்கன்னா இந்த 234 சட்டமன்ற தொகுதிகளில் எஸ்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 44 இடங்களும், எஸ்டிக்கு வந்து 2 இடங்களும் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. சரிங்களா? தமிழக சட்டசபையில் 234 சட்டமன்ற உறுப்பினர்களில் சரியானது எது? விடை பார்த்தீங்கன்னா எஸ்சிக்கு வந்து 44 தொகுதி தனி தொகுதியாக ஒதுக்கியிருக்காது. எஸ்டிக்கு வந்து 2 தொகுதி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. சரிங்களா? ஓகே, அடுத்த கொஷின் பார்க்கலாம். கொஷின் நம்பர் 16. தமிழ்நாட்டில் கடைசியாக உருவாக்கப்பட்ட மாவட்டம் எது? விடை பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை. ஸோ அப்போ மொத்த மாவட்டம் எத்தனை இருக்குன்னா 38 மாவட்டம் இருக்குது. இந்த 38 மாவட்டத்தில் கடைசியாக உருவாக்கப்பட்ட மாவட்டம் மயிலாடுதுறை. தமிழ்நாட்டில் கடைசியாக உருவாக்கப்பட்ட மாவட்டம் எது? விடை பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை. அப்போ மொத்த மாவட்டம் 38 மாவட்டங்கள் உள்ளது. சரிங்களா? ஓகே, கொஸ்டின் நம்பர் 17 பார்க்கலாம். தமிழகத்தில் மகளிர் உரிமை தொகை திட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? விடை செப்டம்பர் 15, 2023. சரிங்களா? இந்த மகளிர்களுக்கான உரிமை தொகை திட்டமானது முதல்ல பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் தான் கொண்டு வந்திருக்காங்க. அதையும் நீங்கள் கவனமாக பார்த்துக்குங்க. தமிழகத்தில் மகளிர் உரிமை தொகை திட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? விடை 2023 செப்டம்பர் 15 அண்ணா அவர்களுடைய பிறந்த நாளில் இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டது. இந்த மகளிர்களுக்கான உரிமை தொகை திட்டமானது முத எங்கே தொடங்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா இது வந்து காஞ்சிபுரத்தில் தான் முத தொடங்கி வச்சிருக்கிறாங்க. சரிங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 18. 13 வயதிற்கு உட்பட்ட சிறார்களை சமூக வலைதளங்களை பயன்படுத்த தடை விதித்த மாநிலம் எது? விடை பார்த்தீங்கன்னா ஆந்திரா. நல்லா பாருங்கள் கவனமாக. 13 வயதிற்கு உட்பட்ட சிறார்களை சமூக வலைதளங்களை
பயன்படுத்த தடை விதித்த மாநிலம் எது? விடை பார்த்தீங்கன்னா ஆந்திரா. பார்த்தீங்கன்னா 16 வயதுன்னு சொல்லியிருந்தேன், அதற்கு பார்த்தீங்கன்னா கர்நாடகா. இப்போ 13 வயதிற்குட்பட்ட சிறார்களை தடை விதிக்க சமூக வலைதளங்களை தடை விதிக்க அமல்படுத்திய மாநிலம் பார்த்தீங்கன்னா ஆந்திரா. ஓகே, கொஸ்டின் நம்பர் 19. 2025ஆம் ஆண்டில் நடைபெற்ற யூபிஎஸ்சி தேர்வில் முதலிடம் பிடித்த அனுஷா அக்னிகோத்ரி என்பவர் எந்த மாநிலத்தைச் சேர்ந்தவர்? விடை ராஜஸ்தான். 2025ஆம் ஆண்டில் நடைபெற்ற யூபிஎஸ்சி தேர்வில் முதலிடம் பெற்ற அனுஷா அக்னிகோத்ரி என்பவர் எந்த மாநிலத்தைச் சேர்ந்தவர்? விடை பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான். கொஸ்டின் நம்பர் 20 பார்க்கலாம். ஜனசேனா கட்சியின் தலைவர் யார்? விடை பவன் கல்யாண். ஜனசேனா கட்சியின் தலைவர் யார்? விடை பவன் கல்யாண். கொஸ்டின் நம்பர் 21 பார்க்கலாம். மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிட எத்தனை எம்எல்ஏக்கள் ஒரு வேட்பாளரை பரிந்துரைக்க முடியும்? விடை பார்த்தீங்கன்னா 10. நல்லா கவனமாக பாருங்கள். மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிட எத்தனை எம்எல்ஏக்கள் ஒரு வேட்பாளரை பரிந்துரைக்க முடியும்? விடை பார்த்தீங்கன்னா 10. அடுத்து கொஸ்டின் நம்பர் 22. வரும் கல்வி ஆண்டில் 10ஆம் வகுப்பு பாடத்திட்டத்தில் 25% குறைக்கப்படும் என்று அறிவித்த கல்வித்துறை எந்த மாநிலம்? விடை பார்த்தீங்கன்னா கேரளா. வரும் கல்வியாண்டில் 10ஆம் வகுப்பு பாடத்திட்டத்தில் 25% குறைக்கப்படும் என்று அறிவித்த கல்வித்துறை எந்த மாநிலத்தில் உள்ளது? விடை பார்த்தீங்கன்னா கேரளா தான் ஃபஸ்ட்டு 25% பாடம் குறைக்கப்படும் என்பதை அறிவித்துள்ளது. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 23. உலகில் சிறந்த ஆசிரியர்களுக்கான விருது பெற்ற ரூபில் நாகி எந்த யூனியன் பிரதேசத்தை சேர்ந்தவர்? விடை பார்த்தீங்கன்னா காஷ்மீர். நல்லா பாருங்கள். உலகில் சிறந்த ஆசிரியர்களுக்கான விருது பெற்ற ரூபில் நாகி என்பவர் எந்த யூனியன் பிரதேசத்தை சேர்ந்தவர்? விடை பார்த்தீங்கன்னா காஷ்மீர். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மொத்தம் இந்த இந்தியா லெவலில் எத்தனை மாநிலம் எத்தனை யூனியன் பிரதேசம் அப்படின்னு கேட்டாங்கன்னா 28 மாநிலம் 8 யூனியன் பிரதேசம் இருக்குது. சரிங்களா? அதனால் அதையும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. ஓகே, அடுத்த வினாவை பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 24. நாடாளுமன்றத்தில் நம்பிக்கையில்லா தீர்மானம் குறித்து கூறும் அரசியல் அமைப்பு சட்டப்பிரிவு எது? விடை பார்த்தீங்கன்னா 94C. நாடாளுமன்றத்தில் நம்பிக்கையில்லா தீர்மானங்கள் குறித்து கூறும் அரசியல் அமைப்பு சட்டப்பிரிவு எது? விடை பார்த்தீங்கன்னா 94C. கொஸ்டின் நம்பர் 25. இந்திய வரலாற்றில் தொடர்ந்து 9 முறை பட்ஜெட்டை தாக்கல் செய்தவர் யார்? விடை பார்த்தீங்கன்னா எந்த நிதியமைச்சர்னா நிர்மலா சீதாராமன். நல்லா பாருங்கள். இந்தியாவின் வரலாற்றிலேயே தொடர்ச்சியாக 9 முறை பட்ஜெட்டை தாக்கல் செய்த நிதியமைச்சர் யார்? விடை பார்த்தீங்கன்னா நிர்மலா சீதாராமன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுடைய பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நாங்கள் போடக்கூடிய ஆடியோக்கள் தொடர்ச்சியாக வரும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு உங்களுக்கான ஒரு கேள்வி காத்திருக்கிறது, அதை இப்போ கேட்குறேன். அதே போன்று அடுத்து வரக்கூடிய ஆடியோக்களில் இதற்கான விடைகள் அறிவிக்கப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ அந்த கேள்வியை கேட்குறேன். அதாவது, உலகில் கச்சா எண்ணெய்கள் அதிகமாக இருப்பு வைத்துள்ள நாடு எது? உலக அளவில் கச்சா எண்ணெய்கள்
இருப்பு வைத்துள்ள நாடுகளில் முதலிடம் பெற்ற நாடு எது? எந்த நாட்டில் கச்சா எண்ணெய் அதிகமாக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதற்கு தெரிந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ சில பேருக்கு தெரியலைனாலும் பரவாயில்ல, சொல்வதற்கு முயற்சி செய்யுங்கள். நம்ம எங்கேயாவது இதற்கான ஆன்சரை தேடி சொன்னோம்னா நம்ம அடுத்தடுத்து ஒவ்வொரு கட்டத்தையும் நாம் நகர்ந்து கொண்டு இருக்கிறோம் என்பதற்கான அடையாளமும் நீங்கள் எடுக்கின்ற முயற்சியும் பயிற்சியும் தான் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.